உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25 அப்படி ஆயிற்று. வாசிமா. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்குள்ளும் கற்பங்களுக்குள்ளும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இது யாருக்கு உரிய பிரச்சனைனா, இப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகமாக வந்துச்சு. காலையில் கூட நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பேன். அவர் உனக்கு துணையாக இருப்பார். சொல்லுவோமா? இந்த உலகத்தில் யார் நமக்கு துணையாக இல்லாமல் போனால் அவங்களுக்கு கூட பரவாயில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார். அதனால தான் இந்த இந்த 49ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யாக்கோபு கடைசியில் மரிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையா அவன் ஆசீர்வாதத்தை சொல்றான். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா சொல்றான். ரூபன் முதல் கொண்டு கடைசி பிள்ளை வரைக்கும் அவன் சொல்லும்போது சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிளெஸிங் வருது. ஆனா இந்த யோசேப்புக்கு மட்டும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவர் சொல்றார். நீங்க திரும்பி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணிலும் பெண்ணிலும் எதுலையுமே மலடு இருப்பதில்லை அப்படி சொல்லி அந்த பிளெஸிங் வரும். அப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. நான் கண்மாணவர்களை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது இப்படியா சொல்றாரு, அவர் உனக்கு துணையா இருப்பார். அநேக நேரங்களில் நம்ம தனிமையா இருக்கும்போது நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 41:10-11 வாசிக்கும் போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஆண்டவர் பாருங்க அங்க சொல்றாரு, நான் அவர் உனக்கு துணையா இருப்பார்னு சொல்லி. ஆனா இங்கே நம்ம ஏசாயாவில் பார்க்கும்போது யாக்கோபுக்கு கூடிய ஆசீர்வாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க நம்மளை பார்த்து இவங்க ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, அதான் யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் இவங்க சிறு கூட்டம், நம்மளை என்ன பண்ண போறாங்க, இவங்க சிறுபான்மை ஜனன்னு சொல்லி நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு தான் ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் நமக்கு துணையா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவரே நமக்கு பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். யாருக்கு கர்த்தர் துணையா இருப்பார்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். உத்தமமாய் அவருக்கு நடக்கும்போது, அவருக்கு பயந்து நடக்கும்போது, அவர் வசனத்தை கை கொள்ளும் பொழுது, அவருக்குரிய நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் அவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. வேதத்தில் ஒரு ஆசா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு விரோதமாக பல ராஜாக்கள் எழுப்பினார்கள். அந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 9 கூட வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக 8 வாசிமா. யூதாவிலே பரிசேயும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேரும்
சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேரோடு கூட சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மராசேவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நமக்கு விரோதமா பலவிதமான யுத்தங்கள் இருக்கு. நான் இன்னைக்கு நேற்று வாக்குத்தத்தோட நான் சொன்னேன், ஆவிக்குரிய யுத்தம் பலவிதமான யுத்தம் நமக்குள்ள காணப்படுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், மாம்சத்தோடும் அல்ல ரத்தத்தோடும் அல்ல சகல துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானங்க மனத்துக்கு பொல்லாத ஆவியில் சேரும் நமக்கு போராட்டம் உண்டு. அதற்கு ஏற்றபடி நம்ம சர்வாத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜா என்ன செய்யறாரு சொன்னா, ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா வீட்டில் சென்று வாசிங்க, நேரம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நடந்து வந்த ஒரு மனுஷன். அவர் ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு அந்நிய பலிபீடங்களெல்லாம் அழித்து போட்டு ஆண்டவர் சொன்னபடியே அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஆலயத்தை செப்பனிட்டு எல்லா காரியத்தையும் ஒழுங்கா செய்து கொண்டு வரும்போது தேவன் ஒரு பெரிய இளைப்பாறுதலே தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம சமாதானமா இருக்கிறது வெளியே ஆளுங்க பிடிக்காது, நம்ம ஆஸ்வதிக்கப்படுறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க, யாராவது ஒருத்தர் வீடு கட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் சும்மா செய்யும் திடீர்னு வசதி ஆயிடுறான்னு வச்சுங்களேன், என்ன நினைப்பாங்க, எப்படி இது நடந்துச்சு, எப்படி வந்தது, எப்படி வந்து. இப்போ இந்த ராஜா சமாதானமா இருக்கிறான், தேசம் அமெரிக்கையா இருந்துச்சா, கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாராம். இளைப்பாறுதல் சொன்னா ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கும்போது, சேரா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா 10,00,000 பேரை கூட்டு சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்போது அவன் ஒரு காரியத்தை செய்யறான், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் என்ன செய்யறான், வரும்போது அப்பதான் அந்த ராஜா சொல்றாரு, ஆண்டவர் நோக்கி சொல்றாரு, வாசிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். சொல்லுவோமா பாருங்க, அந்த ராஜாவோட நம்பிக்கையில யார் நினைச்சு, கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா போதும். நல்லா கவனிங்க, யார் நமக்கு துணையா இருக்கிறாங்க இல்லையோ, அதனால்தான் ஆண்டவர் ஏசாயா புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது சொல்லுவார், இப்பொழுது யாக்கோபே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ தண்ணீரை கடக்கும் போது கூடவே இருப்பேன். உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமா, ஆண்டவர் எப்போது நமக்கு துணையா இருக்கிறார். அவர் என்னென்ன காரியத்தை செய்யறாரா வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. அப்ப சொல்றார், ஆண்டவர் சொல்றார், நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் துணையா இருக்கிறார். சொல்லுவோமா? அதே 2ஆவது புஸ்தகத்துல இருக்குது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோபுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, கர்த்தர் துணையா இருந்தாரா இல்லையா? இல்லையா சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வரும்போது மோசேக்கு தெரியும், முன்னும் பின்னும் கர்த்தர் நம்மளை தூதனை அனுப்பி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம், கலங்கி போறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான், நல்லா அழகா மேக ஸ்தம்பம் வருது, அக்னி ஸ்தம்பம் வருது, மன்னாவை கொடுக்குறாரு, ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை செய்கிறார். அந்த யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கவனிங்க, பின்னாடி ரதம் வருது, பின்னாடி இந்த ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துறாரு இருக்குது பைபிள்ல. சில நேரத்தில் நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் நம்ம எதிரியுடைய காரியம் என்ன செய்யும், நமக்கு கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும்.
அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? சோர்ந்து போய்விடுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகம். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். மேல உள்ள வசனம் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு 15 அதிகாரமா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சும்மா இருப்பீர்கள். நல்ல சொல்லுமா? ஒருவேளை அப்பேற்பட்ட போராட்டம் உங்களுக்காக இருக்குன்னு சொன்னான். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட போராட்டம் இருக்குன்னு சொன்னான். ஒருவேளை குடும்பத்துல அப்படிப்பட்ட போராட்டம் இருக்குன்னு சொன்னான். ஆண்டவர் நான் விசுவாசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் உங்களுக்காக துணை நின்று கர்த்தர் சொல்லுவோமா? சங்கீதக்காரன் தாவீது அவனுக்கு எப்போ தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்போ ஒரு விசுவாசம் நம்ம கூட இருக்கணும். எங்க போனாலும் அதனால தான் சொல்றான் 23ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனில் என்னோடு கூட இருக்கிறேன், அது கோலும் தடியும் என்னை ஏற்று. ஏன் தெரியுமா? ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்குது. நான் எங்க போனாலும் தேவன் என் கூட துணையா இருப்பான். நீங்க சொல்லுவோமா? நம்ம வசனங்கிறது சங்கீதம் சில வசனத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 30:20 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 30:20 வாசிக்கும் போது சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இல்லையா? மன்னிக்கணும். 40:17 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 94:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையோ என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். போதும். நம்ம வசனம் சொல்லுது, நான் சிறுமையும் எளிமையுமான. சில பேர் நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டாங்க? நேசிக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுவோமா? நீங்க உலகத்துல மதிப்பு எதுக்கு? நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், கையில் பெரிய தொழிலதிபராக இருக்கணும், நிறைய நகை போட்டு வரணும். நெச்சிக்கிற பார்த்த ஒருத்தர் 3.5 கிலோவோ 4.5 கிலோவோ நகை போட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய செயின் கழுத்து, அப்படியே கழுத்து தொங்கிடும் போது கையெல்லாம் விரலாம் நகை, இந்த பக்கம் விரலாம் நகை, ஃபுல்லாக நகை போட்டு வராரு. பச்சில் நகையை வாங்கி செக் பண்ணி பார்த்தா பித்தளையா செம்பு மேலே தங்கமெல்லாம் பூசிக்கிறாரு. அவர் அவ்வளோ ப்ராடு பாருங்க. உலகத்தை கவர் பண்ணுறதுக்காக அவ்வளோ நகையை போட்டுக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கூட இல்லை 9ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது ஒரு வசனம், எளியோ என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை உலகம் நம்மை மறந்து போனாலும் இயேசு நமக்கு தொடர்ந்திருக்கிற சங்கீத திரும்ப வாசிங்க. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நம்பிக்கை. நான் சொன்ன வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் வாசிங்க. 40:17 சங்கீதம் 40:17 திரும்ப வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிற. உங்களை பார்க்கும் பொழுது லைட் வரைக்கும் போட்டு ஒரு மாதிரி பண்ணுங்க. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன். எல்லாம் அவன் தாவீதை மறந்து போயிட்டாங்க. அவன் சொந்த குடும்பமே மறந்து போச்சு. தாவீது எங்கேயோ அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாரு? அவன் வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிருப்பான். அவன் என்ன அவன் பெரிய கிடைக்கிற வேலையை செய்யறான். மற்ற பிள்ளைங்களாம் ராணுவத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய ஆளாகிறாங்க. இவன் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்துல ஆடு மாடுகளை வேட்டி கொண்டிருக்கான்னு சொன்னாரு. ஆனால் தான் பாருங்க, உடனே சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, நீ அவனை கொண்டு வா. அவனை கொண்டு வர வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பந்தியிட மாட்டேன் சொல்லி வந்த உடனே அவனை ஆண்டவர் சொல்லும் போல அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். சொல்லுவோமா? சொல்றான் பாருங்க அந்த வசந்த வாசிங்க. நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொன்ன மாதிரி கொடுக்கிறார். சொல்லாதவங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கேட்கிறேன் சொன்னா ஆமேன்னு சொன்னா சில பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நன்றாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆமேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுனா அப்படியே ஆக கடவுள் சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு துணையா இருப்பாருன்னா எப்படி பண்ணும் உங்களுக்கு? நம்ம கூட நிக்கிறவர் யாரு?
பெரியவர் யார்? வயசானவரா? தாடியெல்லாம் வச்சுக்கணும், அப்படியே ஒயிட் ஆகிட்டு. ஏன்னா வெளிப்படத்துக்கு சொல்லப்படுது, அவருடைய தாடி எப்படி இருந்துச்சா? வெள்ளையா இருந்துச்சு. ரொம்ப வயசானது அப்படியெல்லாம் இல்லை. பெரியவர்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவர். வானம் எனக்கு சிங்காசனம், எனக்கு பாதவழி என்று சொன்னவர். சர்வ வல்லவர், அல்மைட்டி காட். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதான் அவர் சொல்றாரு, ஆபத்திலே நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் இந்த மாசம் தான் நடக்க போகுது. அறியாததும் 8வதுமான பெரிய காரியம், நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை கத்த செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா நான் சொல்லிட்டு போறேன்னு உங்களை உற்சாகப்படுத்துக்காக சொல்ல. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் நான் மேல போய் சர்ச்சில் உட்காந்த போது சொன்ன, அவர் உனக்கு துணையா இருப்பார். அவர் துணையா இருக்கிற தேவன் என்னென்ன காரியங்களை செய்வார் திரும்ப அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். யோசேப்புக்கு சொல்லப்படுற வார்த்தை 49:25 வாசிக்கிற ஆதியாகமத்துல. அவர் யாரு? 24 வாசிங்க. 24 வாசிமா. 24 வாசிங்க. ஆனாலும் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். ஆனால் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வாசிங்க. அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. யாரால நமக்கு அப்படி நடக்கும்னு சொன்னா, கர்த்தர் இல்லாம நமக்கு அப்படிப்பட்ட காரியம் நடக்கவே நடக்காது. ஆதியாகம புத்தகத்தை பார்க்கும்போது 3 முற்பிதாக்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்றாரா இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் அழைக்கும் போது கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறார். சாதாரணமான வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கும்போது ஈசாக்கு அழைக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாக்கோபை பார்த்து அவர் சொல்றாரு, 26ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்துல 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26, 25, 28, 25 தரணும். கொஞ்சம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 13 வாசிமா. 28, 13 வாசிங்க. மேலாக கர்த்தர் நின்று, எதற்கு மேலாக நின்று? அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். வாசிங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நல்லா கவனிங்க. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை? எல்லாரான கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்க இருக்காரு இப்ப அவரு? எங்க இருக்காரு? வனாந்திரத்தில் இருக்கிறாரு. எப்படி? அவங்க அண்ணா அவரை கொன்று போட போறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லிடுறாங்க, நீ எங்க போ, லாபானுக்கு வீட்டுக்கு நீ போன்னு சொல்லிட்ட பிறகு நேரா அந்த வனாந்திரத்துல நடந்து வந்து கொண்டிருக்காரு. வனாந்திரம்னா எப்படி இருக்கும்? யாருமே இல்லாத ஒரு இடம். நல்லா கவனிங்க. யாருமே எனக்கு உதவில யாரும் ஒருத்தர் பாட்டு போனாங்க. யாரும் இல்லை என்று நான் அழுத நேரம். தெரியுமா அந்த பாட்டு? செல்லுதாடு மனசுக்குள்ள இருக்கணும். யாரும் இல்லை என்று நான் எழுத. எனக்கு தெரியாது, அவங்கள பாட சொல்றேன். யாரும் இல்லை என்று நானும் 8 வரைக்கும் பாட்டு போயிட்டான். அல்லேலூயா. வாசிங்க. நல்ல அருமையான பாட்டு. அந்த பாட்டு கேட்ட போது யோசனை பண்ணேன், நம்ம சீக்கிரமா கத்துக்கணும். சில நேரங்களில் நம்ம தனித்து விடப்பட்ட சூழ்நிலை வரும். எல்லாரும் இருப்பாங்க வீட்டில். அப்படி யாருன்னா வந்திருக்குதானா? எல்லாம் என்ன பார்க்குறீங்க? யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, உதவி இல்லாத ஒரு நேரம், உதவியற்ற ஒரு நிலைமையில அவர் எங்க படுத்திருக்கிறாரு? ஒரு கல் எடுத்து நடு ராத்திரில படுத்துட்டு இருக்கிறார். படுக்கும் போது வானத்துல ஒரு காரியத்தை பார்த்து